அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலகரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசுபொருளாக மாறிய பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் தடம் பதித்த விடயங்களையும் தடம் மாறிய விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். வரலாற்று காலம் தொடக்கம் ஏற்பட்ட நிகழ்வுகள் நிகழ்காலத்தில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, எவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் மிக முக்கியமாக நடைமுறையில் பேசுபொருளாக இருக்கின்ற எதிர்காலத்தையே தாங்கி செல்கின்ற ஒரு செயலியாக மாற்றமடைந்திருக்கின்ற இந்த Facebook செயலியினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் எவ்வாறான ஒரு மாற்றத்தை அது வித்திட்டு இருக்கிறது, அதற்கு மிக பிரதான காரணமாக அதன் நிறுவனரான மார்க் சக்கர்பர்க்கினுடைய வாழ்க்கை வரலாறு எவ்வாறான ஒரு நிலையில் Facebook என்கின்ற ஒன்றை தோற்றுவித்தார் என்கின்ற பல்வேறுபட்ட உங்கள் கேள்விகளுக்கு விடை கொடுப்பதற்காக இன்றைய தடம் நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்தமாக Facebook பற்றியும் சமூக வலைத்தளங்கள் தொடர்பாகவும் அதில் கட்டுப்பட்டு மக்கள் அல்லல் படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தான் நாங்கள் பேச இருக்கிறோம். இது சாதகமா பாதகமா தெரிந்து கொள்வோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். இந்த உலக வரலாற்றில் எந்த ஒரு விடயமும் சாதாரணமாக நிகழ்ந்து விடுவதில்லை. ஒவ்வொன்றுக்கும் பின்னால் மிகப்பெரிய ஒரு காரணமே இருக்கின்றன. ஏன் சில நேரங்களில் வரலாற்று கதைகள் கூட இருக்கும். அதை தாங்கிதான் ஒவ்வொரு விடயங்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக உலகத்தினுடைய வளர்ச்சியை 10ஆம் நூற்றாண்டிற்கு பின்னராக நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு விதமான அபிவிருத்தி 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளை கடந்து 15ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கிறது. அதனுடைய வளர்ச்சியும் மாற்றமும் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது அதற்கு மக்கள் எவ்வாறாக தன்னை மாற்றிக் கொண்டார்கள் என்பது பற்றி பல்வேறுபட்ட எமது கதைகளிலே தடம் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் வழங்கியிருந்தோம். அதிலும் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு என்பது உலக மக்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருந்தது. குறிப்பாக கைத்தொழிலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. விஞ்ஞான ரீதியாக பல அபிவிருத்திகள் கொண்டு வரப்பட்டன. இருந்தாலும் கூட இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு என்பது புதியதொரு பாதையை நோக்கி நகரத் தொடங்கியது. இதுதான் மக்களை இன்றி மிக வேகமாக நடைபெறுவதற்கும் செல்வதற்குமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கிய ஒரு யுகமாக மாற்றமடைந்திருந்தது. இருந்தாலும் கூட இப்பொழுது நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். இது விஞ்ஞானத்தினுடைய அடுத்த கட்டமான தொழில்நுட்ப புரட்சியாக கொண்டாடப்படுகிறது. மிக வேகமாக மிலேனியம் உலகத்தில் கால் பதித்த மனிதன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிற்பதற்கு நேரமில்லை, ஓடுவதற்கும் நேரமில்லை என்கின்ற பொழுது பறந்து கொண்டிருக்கிறான். அந்த அளவுக்கு மிக வேகமாக காலமும் சரி நேரமும் சரி அதீதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதில் எப்படி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது இன்னும் ஒரு கதை. அதை பற்றியும் நாங்கள் பேச எத்தனித்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த தொழில்நுட்ப புரட்சி, தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மாற்றம், டிஜிட்டல் உலகம் என்பது எமக்கு எவ்வாறான சாதக பாதக நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த Facebook என்கின்ற செயலினுடைய வருகையின் பிற்பாடு மக்கள் எவ்வாறான மாற்றத்தை எதிர்கொள்ள தொடங்கினார்கள். இன்று வரை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளை கடந்தும் தன்னிரலா தலைவனாக அது மாற்றமடைந்திருப்பதற்கான ஏதுவான காரணிகள் என்ன? எப்படி தனிக்காட்டு ராஜாவாக Facebooக்கும் அதனுடைய நிறுவனர் மார்க் சக்கர்பர்க்கும் இதனை கொண்டு நடாத்தி செல்கிறார்கள்? அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? Facebook எப்படி எம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது? நாம் இதற்கு அடிமையாக இப்பொழுது வாழ்ந்து வருவதற்கான காரணம் என்ன? எவ்வாறான விடயங்களை இந்த Facebookiடமிருந்து நாங்கள் பெற்று வருகிறோம்? இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கிருந்து விதைக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம் தடம் நிகழ்ச்சியில் வரலாற்றை மேற்கொண்டார். இதன் மூலம் சிலிகான் வேலி பகுதியில் இடம்பெறும் தொழில்நுட்ப மாற்றங்களை கிரகித்து அதற்கேற்ப தனது தந்திரோபாய செயற்திட்டங்களை அமைத்துக் கொள்ள முடியும் என நம்பினார். அதே நேரத்தில் பீட்டர் தியல் என்ற முதலீட்டாளரிடமிருந்து $5 லட்சம் முதலீட்டை தனது வியாபார தேவைகளுக்காக அவர் பெற்றுக்கொண்டார். மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இயங்கி வந்த மார்க் இந்த முதலீட்டின் மூலம் Facebook நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல முடியும் என நம்பிக்கை கொண்டார். இரண்டாயிரமாம் ஆண்டிற்கு பின்னரான உலகத்தை மிலேனிய உலகம் என்று கூறினோம். அப்பொழுதுதான் டிஜிட்டல் உலகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. கணனி அடுத்த கட்டத்தை நோக்கி வியாபிக்க தொடங்கியது. ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவாக்கம் ஒன்று ஏற்பட தொடங்கியிருந்தது. உலக மக்கள் தொழில்நுட்பத்திற்கு அடிமையாக தொடங்கிய காலமாக இந்த 2000ற்கு பிற்பாடான காலத்தை நாம் குறிப்பிடலாம். இப்பொழுதுதான் சமூகத்தில் பல்வேறுபட்ட செயலிகள் உருவாக தொடங்குகின்றன. புதிதாக அறிமுகப்படுத்த தொடங்குகிறார்கள். Facebook உட்பட பல செயலிகள் உருவாக தொடங்கி மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள தொடங்கியது. இருந்தாலும் கூட அனைத்து செயலிகளையும் பின்னுக்கு தள்ளி இந்த Facebook என்கின்ற
என்கின்ற ஒரு செயலி மட்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி மிக பிரதானமான அசுர வளர்ச்சியை அடைந்திருந்தது. இதற்கு ஏதுவாக அமைந்த காலணிகள் என்பது பார்க்கும் பொழுது அதனுடைய சூழலை மிக பிரதானமாக கூறலாம். அதுவும் அதனுடைய தலைவர் மார்க் சக்கர்பர்க் மிகவும் கடினமான சவாலான முடிவுகளை அந்த தருணத்தில் எடுத்ததுதான் இன்று Facebook மிக உச்ச நிலையை அடைவதற்கு கூட காரணமாக அமைந்திருந்தது. எவ்வாறான ஒரு முடிவை எடுத்தார் என்று கூறினால், குறிப்பாக இந்த கையடக்க தொலைபேசிகளினுடைய வளர்ச்சி, அதாவது ஸ்மார்ட் போன் என்கின்ற ஒன்று 2004ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய தொடங்குகிறது. இதுதான் Facebookஐ அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. குறிப்பாக கணினியில் மட்டுமே பாவித்துக் கொண்டிருந்த ஒரு செயலியை ஒட்டு மொத்தமாக எமது மூன்றாவது கையாக இருக்கின்ற இந்த கையடக்க தொலைபேசிக்குள்ளே அடக்கி அதனை மக்கள் 24 மணி நேரமும் பயன்படுத்தக்கூடிய அளவு பல்வேறுபட்ட விடயங்களை புகுத்தினார்கள். அந்த புகுத்தல் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. நாங்கள் இப்பொழுது நிகழ்காலத்தில் 24 மணி நேரமும் எமது மூன்றாவது கையை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அந்த மூன்றாவது கையில் இந்த Facebook செயலியை தான் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலமாக 2010 தொடக்கம் இப்பொழுது 2021ஆம் ஆண்டு வரையில் இந்த 11 வருட காலங்களில் Facebookiனுடைய வளர்ச்சி என்பது, அதாவது அதிக பயன்பாட்டாளர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு செயலியாக உருமாற்றம் அடைந்திருக்கிறது. அதுவும் பல சவால்களை சந்தித்ததுதான். இந்த சவால்களை எல்லாம் தாண்டி, அதுவும் குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் விளம்பரப்படுத்தல் ஒன்றின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை அது அறிமுகப்படுத்தி இருந்தது. அதில் வெற்றியும் பெற்றிருந்தது. எப்படி இவைகள் எல்லாம் சாத்தியமாகியது? மார்க் சக்கர்பர்க் எடுத்த சவாலான தீர்மானங்கள் என்ன? அவரை இன்று எவ்வாறான ஒரு நிலைக்கு இது மாற்றி அமைத்திருக்கிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். 2000 கால் மனதுடன் ஏற்றுக்கொண்ட மார்க் சக்கர்பர்க் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு தேவையான மாற்றங்களை தமது நிறுவன வலையமைப்பில் மேற்கொள்வதாக உறுதியளித்தார். Well, Senator, there are some very strong Chinese internet companies. Right, but you're supposed to answer yes to this question. Even if Facebook doesn't earn money from selling data, doesn't Facebook earn money from advertising based on that data? Yes, Congresswoman, we run ads. That's the business model is running ads. How do you sustain a business model in which users don't pay for your service? Senator, we run ads. இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஒரு சில உறுப்பினர்கள் Facebook நிறுவனத்தின் மீதான நம்பிக்கையை தாம் இழந்துவிட்டோம் என கூறி தமது Facebook கணக்குகளை அகற்றிக் கொண்டனர். இருந்த போதிலும் இந்த தனிப்பட்ட நபர்களின் அந்தரங்கம் தொடர்பான பிரச்சனை Facebook நிறுவனத்தின் வளர்ச்சியில் இன்னும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. நாளுக்கு நாள் அதன் வளர்ச்சி என்பது கட்டுப்படுத்த முடியாத வகையில் வேகமாக இடம்பெற்று வருகிறது. ஒருவர் போட்டி நிறைந்த இந்த சவாலான உலகில் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் வர்த்தக ரீதியாக அவருடைய செயற்பாடுகள் மிக மிக முக்கியமானது. குறிப்பாக சந்தைப்படுத்தலில் மிக மிக முக்கியமான அடுத்த கட்ட நகர்வாக விளம்பரப்படுத்தலை பற்றி நாங்கள் அதிகமாகவே எமது தடம் நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். ஒரு வர்த்தகர் வியாபார ரீதியாக முன்னேற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால், அதுவும் நிகழ்கால சந்தையில் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், அவர் கடைபிடிக்கின்ற விடயங்கள், எடுக்கின்ற தீர்மானங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிவேகமான வளர்ச்சியை அடைந்து வருகின்ற இந்த தொழில்நுட்ப யுகத்தில் Facebook நிறுவனம் பல்வேறுபட்ட மாற்றங்களை கொண்டு எதிர்காலத்தில், அதுவும் எதிர்காலத்தை மிக சரியாக நிகழ்காலத்திலே திட்டமிட்டு செல்வதனால் தான் இன்று வரை மிக சரியான ஒரு ஆசனத்தில் அமைந்திருக்கிறது. அதனால் தான் அதனை நாங்கள் தைரியமாக தனிக்காட்டு ராஜாவாக கூறுகிறோம். குறிப்பாக போட்டி என்பது எல்லா நிறுவனங்களுக்கும், எல்லா விதமான வியாபார நிறுவனங்களுக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு விடயம் தான். ஆனால் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதில் தான் நாம் வெற்றி பெறுகின்ற ஒரு விடயம் தங்கியிருக்கும். குறிப்பாக 2012ஆம் ஆண்டிற்கு பிறகு Facebook பல்வேறுபட்ட சவால்களை, அதுவும் போட்டி உலகில் சந்திக்க தொடங்குகிறது. பல்வேறுபட்ட புதிய புதிய செயலிகள் தங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்ட பொழுது Facebookiனுடைய பயனாளர்கள் குறைந்து புதிய புதிய செயலிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகியது. அதற்கு குறிப்பாக இன்ஸ்டாகிராமினுடைய வருகையை கூறலாம். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த மார்க் சக்கர்பர்க் எதிர்காலத்தை மிக சரியாக கணிப்பிட்டு இன்ஸ்டாகிராம் செயலியை தன்னுடைய செயலியோடு சேர்த்து வாங்கிக் கொள்கிறார். அதனை முற்றுமுழுதாக கையகப்படுத்துகிறார். அதற்கு அடுத்தபடியாக வாட்ஸ்அப் என்பது மக்களை மிக வேகமாக ஈர்த்து வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதையும் வாங்கிக் கொள்கிறார். இவ்வாறு பல்வேறுபட்ட செயலிகளை வாங்கி தன்னோடு இணைத்து ஒட்டுமொத்தமாக Facebookோடு அதனை merge செய்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு காரணமாக அமைந்தார். அதனால்தான் போட்டி நிறுவனங்களை வாங்கி குவித்ததால் தான் இன்று வரை Facebook தன்னை ஒரு மிக சிறந்த நிலையில்
நிலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதுதான் மக்களை கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறது. அதே போன்றுதான் மெசஞ்சர் செயலியையும் வாங்கியிருந்தார். இருந்தாலும் கூட ஸ்னாப்சாட் என்கின்ற செயலி தற்பொழுது அதிகமாக ஐரோப்பியர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை கூட அந்த காலத்திலேயே வாங்க நினைத்த மார்க் சக்கர்பர்க்குக்கு தோல்வி ஏற்பட்டது. அதனை விற்பதற்கு அதனுடைய தலைமை அதிகாரி விரும்பவில்லை. இருந்தாலும் கூட இன்று வரை அந்த ஆசையை நிறைவேறாத ஒரு ஆசையாக கடைபிடித்து வருகிறார் மார்க் சக்கர்பர்க். எப்படியாவது ஸ்னாப்சாட்டை வாங்கிவிட வேண்டும், அதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் தான் தனிக்காட்டு ராஜாவாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட விடயங்களை கையாள தொடங்குகிறார். அதுவும் எதிர்காலத்தை அடுத்த கட்ட நகர்வுகளாக உலகம் எப்படியான மாற்றத்தை சந்திக்கும் என்பதை மிக சரியாக கணிப்பிடக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகவே மார்க் சக்கர்பர்க்கை குறிப்பிடலாம். அதனால்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதே நேரத்தில் மக்கள் மீதான தொடர்பு என்கின்ற 3 தாரக மந்திரத்தை பிரதானமாக கொண்டு இந்த ஃபேஸ்புக் செயலியை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார். 2050ஆம் ஆண்டில் உலகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கப் போகிறது என்பது ஒட்டுமொத்த வரலாற்று ஆசிரியர்களுடைய, அதே நேரத்தில் உலக வல்லரசு நாடுகளுடைய கணிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட 2050ஆம் ஆண்டிலும் ஃபேஸ்புக் செயலி என்பது மக்களுக்கு மிகவும் தேவையான ஒரு செயலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே போன்று வர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற விடயங்களில் மிகவும் கவனம் செலுத்தி எதிர்காலத்திற்காக காத்திருக்கிறார் மார்க் சக்கர்பர்க். எப்படி இது சாத்தியமானது? அது என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி? இந்த செயலிகள் உண்மையில் ஃபேஸ்புக்கிடம் வந்து சேர்ந்தால் எப்படியான ஒரு மாற்றத்தை இந்த சமூக வலைத்தளம் சந்திக்கும் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஃபேஸ்புக் நிறுவனம் ஒரு வகையில் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக சேவை வழங்கும் நிறுவனமாக தோன்றினாலும் வாங்கிய பிரபலமான 3 நிறுவனங்களான இன்ஸ்டாகிராம் எனும் அடிப்படையில் தனது திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். ஒரு வகையில் இது மார்க் கூறுகிறார். எந்த ஒரு சாதகமான விடயத்திற்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு பாதகமான விடயம் இருக்கும். அதே நேரத்தில் ஃபேஸ்புக் என்பது சமூக மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு செயலியாக இருந்தாலும் கூட அதுவும் லாப நோக்கத்தில் மட்டுமே இயங்குகின்ற ஒரு செயலிதான் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. அதே நேரத்தில் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் 3வது விடயமாக, அதாவது 3ஆம் தரப்பினரை நம்பி வாழ்கின்ற ஒரு நிலையில்தான் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி வருகிறோம் என்பதையும் கூட நாம் மறக்க முடியாது. எம் கூட இருப்பவர்களையே நம்ப முடியாத இந்த காலகட்டத்தில் 3வது ஒரு நபராக, அதாவது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட, இதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு விடயமாக இந்த ஃபேஸ்புக்கை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். இதிலும் அதிகமான பாதிப்புகள் இருக்கின்றன, பாதகமான விடயங்கள் இருக்கின்றன. அதற்கு மிக சிறப்பாக பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிடலாம். போலி கணக்குகள் மூலமாக ஃபேஸ்புக் பலருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். குறிப்பாக இவர்களுடைய கட்டுப்படுத்தல் சட்ட திட்டங்கள் என்பது மிகவும் மோசமான ஒரு நிலையிலேயே இருந்து வருகிறது. அனைத்து விதமான மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்திற்காக பல்வேறுபட்ட செயலிகளினூடாக செய்திகளை பரப்புவதற்கும் அதற்கான விடயங்களை செய்வதற்குமான ஒரு வாய்ப்பை இந்த ஃபேஸ்புக் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதனால் தான் பல்வேறுபட்ட போலி கணக்குகள் உருவாக்கி அதனூடாக பல்வேறுபட்ட மாற்றங்கள் உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கு மிக சிறந்த உதாரணமாக பல்வேறுபட்ட விடயங்களை நாம் குறிப்பிடலாம். குறிப்பாக லிபியாவினுடைய தலையெழுத்தை மாற்றிய மிக முக்கியமான ஒரு செயலியாக ஃபேஸ்புக் இருந்தது. அந்த நேரத்தில் அங்கு நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை சமூக வலைத்தளங்களிலே இவ்வாறு உடனடியாக நிமிடத்திற்கு, ஏன் செகண்டுக்கு செகண்ட் அறிந்து கொள்வதற்கு கூட இந்த ஃபேஸ்புக் செயலியினுடைய சர்வரினுடைய தன்மை காணப்பட்டது. அதனால் தான் அதிவேகமாக செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு இது சாதகமாக அமைந்தது. ஆனால் அந்த சாதகத்திலும் அதற்கு புறம்பாக ஒரு பாதகமான விடயமும் இருக்கிறது. அதனால் தான் இன்று வரை பல்வேறுபட்ட நாடுகள் இந்த ஃபேஸ்புக்கை தடை செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டு வருகின்றன. அதற்கு அண்மையில் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னராக இந்தியா மேற்கொண்ட ஒரு விடயத்தை குறிப்பிடலாம். ஒட்டு முழுதாக சமூக வலைத்தளங்களில் மிக முக்கியமாக இந்த ஃபேஸ்புக்கை தடை செய்வதற்கு அவர்கள் பிரயத்தனம் மேற்கொண்டார்கள். அந்த அரசாங்கம் ஒரு முடிவோடு இருந்தது, இந்த ஃபேஸ்புக்கை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்பதற்கு. இருந்தாலும் கூட அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு இணைவதாக ஃபேஸ்புக் சம்மதம் தெரிவித்ததன் ஒரு காரணத்தினால் இன்று அதிக பயன்பாட்டாளர்களை கொண்ட ஃபேஸ்புக் தலைத்தளம் இன்று வரை இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வாறான ஒரு நிலைகள் ஏற்பட்டன, அப்படி என்னென்ன பாதகமான விடயங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க் சக்கர்பர்க்கினுடைய இந்த வருமானம் ஈட்டும் யுக்தியினுடைய அடுத்த கட்ட நகர்வாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒட்டுமொத்த மக்களையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு 3வது நபர் நினைக்கும் பொழுது அதை எப்படி சாத்தியப்படுத்துகிறார் என்றால், நிகழ்காலத்தில் நாம் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்கின்ற இந்த டிஜிட்டல் மயத்தை அவர்கள் சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றால் போல் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்று வரை தன்னுடைய முதலீட்டாளர்களை அதி உச்ச பயனாளர்களாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஃபேஸ்புக்கில் முதலீடு செய்தவர்கள் மிகப்பெரிய லாபத்தை
சம்பாதித்தார்கள். அவர்களுடைய கொள்கை அவ்வாறு இருக்கின்றது. ஆனாலும் கூட பயன்பாட்டாளர்கள் அனைவரும் திருப்தி அடைகிறார்களா என்ற கேள்விக்கு நிச்சயமாக சரியான பதிலை எம்மால் கொடுக்க முடியாத அளவுக்கு இதிலும் பல பாதக நிலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஃபேஸ்புக்கை விட்டுவிட்டு வேறொரு செயலிக்கு, அதே நேரத்தில் அதிக லாபம் ஈட்டும் செயலியாக யூடியூப் பக்கம் சென்றாலும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் யூடியூபாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கினுடைய பயனாளர்களுடைய தொகையை விட மிக குறைந்த அளவிலே காணப்படுகிறது. அதற்கு அவர்கள் கடைபிடிக்கின்ற மட்டுப்படுத்தப்பட்ட விடயங்களை கூட குறிப்பிடலாம். இவைகள் ஏன் அரங்கேறுகின்றன? அப்படி என்னென்ன பாதகமான விடயங்கள் இந்த ஃபேஸ்புக் செயலில் இருக்கின்றன? மார்க் சகபர்க் தன்னையும் தன்னுடைய நிறுவனத்தினுடைய இந்த செயலியையும் எவ்வாறான மாற்றத்திற்கு உட்படுத்தினால் மக்கள் தொடர்ந்து மிகப்பெரிய நன்மையை இந்த செயலினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். 15 வருடங்களை கடந்து இன்றும் ஃபேஸ்புக் நிறுவனம் ஒரு வெற்றிகரமான வியாபார நாமமாக இயங்குவதற்கான காரணம், ஃபேஸ்புக் நிறுவனம் உருவாக்கப்படும் போது அதன் மைய நோக்கமாக விளங்கிய மக்களை தொடர்பு படுத்தல் எனும் இலக்கிலிருந்து விலகாமல், அதே நேரம் நிறுவனத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு பயணித்து வருகிறது. சிக்கலான முடிவுகள் எதனையும் மேற்கொள்ளாது இலகுவான பாதையில் முன்னே செல்வதற்கான வாய்ப்பு ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு உள்ளது. எனினும் தொடர்ச்சியாக தீர்மானமிக்க முடிவுகள் மற்றும் முக்கியமான மாற்றங்களை மேற்கொண்டு ஃபேஸ்புக் நிறுவனம் தனது இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி சோஷியல் மீடியாலயோ போடுற அனைத்து இன்ஃபர்மேஷன், அது ஃபோட்டோவாக இருக்கலாம், பதிவுகளாக இருக்கலாம், நீங்கள் பப்ளிக் காலமாக ஒரு புதுமையான ஒரு மோசடி முகநூல் பக்கங்களில் இயங்கிட்டு வருதுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய முகநூல் பக்கத்தை நம்ம எதுவும் ப்ரொஃபைலை லாக் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த புகைப்படத்தை அவங்க எடுத்துக்க வேண்டியது, எடுத்துக்கிட்டு புதுசாக ஒரு பக்கத்தை உண்டாக்க வேண்டியது. தகவல்கள் எல்லாம் ஒன்று நம்ம தகவல்களாக இருக்கலாம், இல்லை அவங்க தகவல்களையும் பதிவிட்டு ஃபோட்டோ பார்த்த உடனே இவர் தான் அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிற மாதிரி நம்மளுடைய பிரபலமான ஒரு முகத்தையும் ஃபோட்டோவையும் அவங்க எடுத்துக்க வேண்டியது. சேட்டிங் வழியாக தான், அந்த பேச்சுவார்த்தை வழியாக தான், அழைப்புகளோ வீடியோ காலோ மெசேஜ் வழியாலாம் இல்லை, மெசஞ்சர் வழியாக தான் இது நடக்குது. என்னுடைய பெயரில் போலி கணக்கை ஆரம்பித்து அவர் கேட்ட அடுத்த சில நிமிடங்கள்லேயே ஒரு 4000 ரூபாயை வந்து ஒரு நண்பர் அனுப்பிட்டார். போலியான ஒரு கணக்கு. நம்மளுடைய புகைப்படம் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன். அந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு கீழே வந்து இவர் இன்னார், இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த கல்லூரியில் படித்தாருங்கிறதெல்லாம் இவங்க எதையோ ஃபில்லப் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நண்பர்கள் அந்த ப்ரொஃபைலை பார்க்கும்போதே வந்து என்னுடைய புகைப்படம் மட்டும்தான் அல்லது சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய புகைப்படம் மட்டும்தான் அவங்கள தான் இருக்குமே ஒழிய கீழே இருக்கிற தகவல்கள்லாம் வேறையாக இருக்கும். அதை பார்த்து உஷாராகணும். இல்லைன்னா இது வந்து தொடர்ந்து இது மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தால் ஓரளவுக்கு முகநூலில் வந்து புழங்கி பழக்கம் இல்லாதவங்க டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு. கணவன் மனைவி தமது உறவுகளுக்கு வெளியே ஏற்படுத்திக் கொள்ளும் நட்பு வட்டாரம் தம்பதிகளிடையே முரண்பாடுகளை உருவாக்கிக் கொள்ளவும் முதல் இடமாக இந்த ஃபேஸ்புக்கே காணப்படுகிறது. உங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் இந்த சீட்டிங் கேசஸ், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வச்சு சீட்டிங் கேசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளோட ப்ரொஃபைலில் இருக்கிற பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு, இல்லைனா நம்ம ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கிற பல்வேறு பிக்சர்களை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பிக்சர் மூலமாக தான் ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்டர்நெட்லேயோ சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இதை பற்றி நாம் பேசியதற்கான காரணம் மிக மிக முக்கியமானது. நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை, குறிப்பாக இந்த கொரோனாவினுடைய அச்சுறுத்தலில் சிக்கி தவித்து அனைவரும் வீட்டிலே முடங்கி கிடக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். அதனால்தான் மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 12 வருடங்களை பூர்த்தி செய்து 13வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கும் வசந்தம் தொலைக்காட்சி மக்களுக்கு எப்பொழுதும் சிறந்தவைகளை வழங்குவதற்கு தவறியதில்லை. அதை ஒரு மிக சிறந்த உதாரணமாக கொண்டுதான் இன்றைய எமது தடம் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கை பற்றியும் அதனுடைய மிக முக்கியமான நிறுவனரான மார்க் சகபர்க்கை பற்றியும் நாம் கூறியிருந்தோம். இதை உங்களிடம் கூறுவதற்கு காரணம், ஃபேஸ்புக் என்பது அன்றாடமாக எமது வாழ்க்கையில் அனைவரையும் கட்டி போட்டிருக்கின்ற ஒரு செயலியாக மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவரும் பாவிக்கக்கூடிய ஒரு செயலியாக மாற்றமடைந்திருக்கிறது. இதிலும் பல்வேறுபட்ட சாதகங்கள் இருந்தாலும் கூட பொறுப்பு வாய்ந்த மக்கள், அதுவும் குடும்பத்தினர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் அளவோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இது சந்தித்துவிடும், அதே நேரத்தில் ஏற்படுத்திவிடும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எமது குழந்தைகள் எதை பார்க்கிறார்கள் என்பது நாம் விதைக்கின்ற விதையாக இருக்கும். அதை நோக்கிதான் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது மாறியிருக்கும். குறிப்பாக இப்பொழுது முழுதாக ஆன்லைன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எமது சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமான தங்களுடைய கல்வி செயற்பாடுகளை இந்த ஆன்லைனூடாகத்தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதற்கு கையடக்க தொலைபேசி என்பது அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு உபகரணமாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் 2 கைகளை தாண்டி 3வது கையாகவே அது அடிப்படை தேவையாக இப்பொழுது மாறி இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கையடக்க தொலைபேசியில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலியாக இந்த ஃபேஸ்புக் இருக்கிறது. இந்த ஃபேஸ்புக்கை எப்படி நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நாம்
பாதுகாப்பாக இருக்கிறோமா என்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்விக்கான பதிலை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அளவோடு இல்லாத எந்த ஒரு விடயமும் ஆபத்து நிறைந்ததாக மாறும் என்பதற்கு இந்த ஃபேஸ்புக்கினுடைய பயன்பாடை குறிப்பிடலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கை பயன்படுத்தாதீர்கள் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை, ஆனால் பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். தெரியாத மூன்றாவது நபரோடு எந்த விதமான உரையாடலை மேற்கொள்ளும் பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய தகவல்கள் யாரோ ஒரு நபரினால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய அனுமதியை பெற்று இன்னும் ஒரு நபர் அந்த தகவல்களை பெற்றுக் கொள்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 80ஆம் 90ஆம் ஆண்டுகளை கடந்து இந்த 2000ஆம் ஆண்டுக்குள் நுழைந்த பொழுது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த தொழில்நுட்பம் கண்டிருந்தது. அதற்கு கையடக்க தொலைபேசி மிக பிரதானமான ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதற்கு கூட ஃபேஸ்புக் செயலினுடைய பயன்பாடு என்பது பல கோடி மக்களை கொண்டு நடாத்தப்படுகின்ற செயற்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. அதனால் மக்கள் ஒன்றை மற்றும் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்துங்கள், ஆனால் மிக அவதானமாகவும் கவனமாகவும் பயன்படுத்துங்கள். இது மிக சிறந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்கு விதைக்கும். அதே நேரத்தில் இன்று நாம் சமூக வலைத்தளங்களோடு ஒட்டி இணைப்பது என்பது பிரதான விடயம் அல்ல. அதனை எவ்வாறு வழிநடத்தி செல்கிறோம், அதனூடாக நாம் எவ்வாறான நன்மைகளை பெறுகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. பெற்றோர்களுக்கு நாம் கூறும் ஒரே ஒரு விடயம், உங்கள் பிள்ளைகளை எப்பொழுதும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் கண்காணித்துக் கொள்ளுங்கள். இதுதான் முக்கியமானது. எதிர்கால சந்ததியினரை வளமான சந்ததியினர் உருவாக்க நாங்கள் நிகழ்காலத்தில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இல்லை என்றால் இவ்வாறான பிரச்சனைகள், அதாவது இந்த கொரோனா அச்சுறுத்தலுக்கு மேற்பட்ட காலத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது எவ்வாறான சவால்களை அந்த பிள்ளைகள் சந்திப்பார்கள் என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக மாறிவிடும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக பல்வேறுபட்ட விடயங்களை செயற்படுத்துவோம், செயலிகளை சரியாக பயன்படுத்துவோம் என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு இந்த தருணத்தில் கூறி மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நாயகனோடு அதே நேரத்தில் நிகழ்கால நினைவுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.